ஹலோ மக்களே, ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நானுச்சுக்கும் ஒரு 2 days பிஃபோர் வந்து ஒரு கிறிஸ்மஸ் கார்னிவலுக்காக போயிருந்தோம். இந்த கிறிஸ்மஸ் கார்னிவல் வந்து நம்ம சென்ட் ஜேம்ஸ் ஸ்கூல் ட்ரிச்சியில் பேக்கர் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற நேமில் நிகழ்ச்சி ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் டே வந்து பார்ட்டி வித் பிரேம்ஜி வச்சுருந்தாங்க. பட் என்னால் போக முடியல, ஏன்னா சிக்கு வச்சுட்டு அவ்வளோ நேரம் நம்மளால் உட்கார முடியாது, கண்டிப்பாக டிக்கெட் வேஸ்ட் தான் சொல்லிட்டு செகண்ட் டே போகலான்னு போனோம். ஸோ செகண்ட் டேவும் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்து போனோம். அதே மாதிரி செம்ம ஃபன் ஃபீல்டாகவே போணுச்சு. வாங்க போய் பார்க்கலாம். இப்போ ஒன்றா ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாலே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆக்சசரிஸ் அண்ட் சாரீஸ் தாங்க. ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் வேறு லெவலாக இருந்தது. பட் ப்ரைஸ் தான் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சுங்க எனக்கு பார்க்குறப்போ. எல்லாருக்கும் எப்படின்னு தெரியல. அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டால் போனோன்னா அப்போ தான் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. சரி என்னடா ரொம்பவே சீக்கிரம் வந்துட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு போகிறப்ப தான் ஒரு பாப்பா அங்கேருந்து குட்டியாக அழகாக ஒரு பப்பட்டை வச்சுட்டு கூப்பிட்டு அழகாக ஒரு டெஸ்ட்டையும் கொடுத்துருச்சு, ஐக்யூ டெஸ்ட் மாதிரி. ஸோ அதை சிக்கு பார்த்து பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அந்த டைமில் நான் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தேன். டைம் ஆகாதனாலே என்னவோ தெரியல, அவ்வளோவா ஸ்டால்ஸ் எதுவுமே ஃபில் ஆகாமல் இருந்துச்சு. சரி நெக்ஸ்ட் எந்த ஸ்டால் போகலான்னு பார்த்தா பேக்கர்ஸ் ஒன்றும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து ஒரு ஹோம் பேக்கர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்கள்ட்ட இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டார்க் சாக்லேட் கப் கேக்ஸ், அதுக்கப்புறம் ஜா கேக் இது மாதிரிலாம் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ஒரு ஜா கேக்கும் ட்ரீம் கேக் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கினோம். ஸோ எனக்கு அவங்கள்ட்ட வாங்கின ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் மோஸ்ட்லி வந்து இது மாதிரி ஹோம் பேக்கர்ஸாக இருக்கவங்க வீட்டிலேருந்தே பண்ணுற பிஸ்னஸ்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அதனால் எனக்கு பிடிச்சதெல்லாம் அவங்கள்ட்ட வாங்கிக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒரு சாக்லேட் ஷாப். இவங்க சாக்லேட்ஸ் வச்சு நிறைய சுகர் கேண்டீஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. கிஃப்ட் ஐட்டம்ஸ் கஸ்டமைஸ்டாலாம் எல்லாம் பண்ணி தரோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க கடையிலையும் நாங்கள் பார்த்துட்டு அங்கே வந்து சிக்கு வந்து ஒரு பெரிய மார்ஷ்மெலோ கேண்டி வாங்கிட்டான். ஸோ மார்ஷ்மெலோ கேண்டி வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேண்டீஸ் வீட்டுக்கு வாங்கிக்கிட்டேன். ஸோ அடுத்ததாக அவங்க ஸ்டால்லே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சாட் ஐட்டம்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. இதுதான் அந்த சாட் ஐட்டம். இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா 40 rupees 2 பீஸே. சரி ஏதோ ஒன்று கொடுங்கன்னா ஒரு ரஸ்கில் ஸ்வீட் கார்னில் மயோனஸை கிண்டி சில்லி ஃப்ளேக்ஸை போட்டு கொடுத்துட்டாங்க. இது 40 ரூபான்னு செம்ம காரம் சாருக்கு வேறு. ஸோ அதை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே போனால் இது தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த பொம்மை தான். இது எல்லாமே ஹேண்ட் கிராஃப்ட். இங்கே இருக்கவங்க எல்லாமே வீட்டிலேயே பண்ணி கைவினை பொருட்கள்லாம் பண்ணி ஹோம் பிஸ்னஸ் ஸ்மால் பிஸ்னஸ் வச்சுருக்கவங்களாம் இங்கே வந்து ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இவங்கள்ட்ட வந்து நான் ஒரு உடன் கோம் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கோம் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது, முடியெல்லாம் இழுக்கலை. ஸோ செம்மையாக இருக்குது. எனக்கு அந்த உடன் கோம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டால் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் வீட்டிலே பண்ணுற நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொன்று ஒரு பொண்ணு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே இன்ஸ்டா பேஜ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் அதை எல்லா இன்ஸ்டா பேஜையும் என்னோட வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட ப்ராடக்ட்லேருந்து நான் அம்மாவுக்கு ஹெர்பல் ஹேர் டை வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து புக் ஸ்டால் இருந்துச்சு. ஸோ சிக்கு போய்ட்டு அங்கே கொஞ்சம் நேரம் நோண்டிகிட்டு இருந்தார். அது வாங்கிட்டாங்க இது வாங்கிட்டாங்க. அப்புறம் அப்படியே பக்கத்தில் ஸ்நாக் ஷாப்பு, அங்கே கொஞ்சம் அப்படியே குறிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதில் திடீர்னு பார்த்தீங்கன்னா செம்ம சவுண்டு. என்னென்ன சவுண்டு அப்படின்னு பார்த்தா கிட்ஸுக்கு பிடிச்சமான அனிமல்ஸ் மாதிரி எல்லாருமே ட்ரெஸ்அப் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லயன், பென்குயின், சாண்டா கிளாஸ் அண்ட் கிளவுன் கூட இருந்தாங்க. ஸோ எல்லா கிட்ஸும் செம்ம எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க. இதெல்லாம் பார்க்க சிக்கு வந்து பென்குயினை போட்டு பாடாக படுத்திட்டான். அதோட நோஸை கிள்ளி அதில் உள்ளே இருந்தவங்க வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டே யார்டா அது போடான்ட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சிக்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு தான் அடுத்து டால்மேன். ஸோ டால்மேனோட எல்லோரும் செம்மையாக விளாண்டாங்க. அண்ட் தென் கிட்ஸுக்கு பிடிச்ச ஸ்பைடர்மேன், கிளவுன், சாண்டா கிளாஸ் எல்லாம். ஸோ எல்லா கிட்ஸுமே செம்ம எக்ஸைட்டடாக சூப்பராக செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சில வேக்கண்டாக இந்த ஷாப்லேயும் சொல்லிட்டு பேக்கர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு பார்த்தா எல்லா ஷாப்லேயும் சேம் ப்ரௌனிஸ், ட்ரீம் கேக், அதுக்கப்புறம் ஜா கேக்ஸ் இதுதான் வச்சுருந்தாங்க. அப்புறம் இன்னொரு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரூட் கஸ்டர்ட் வச்சுருந்தாங்க. சரி ஃப்ரூட் கஸ்டர்ட் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு நேராக நம்ம டிஜேஸ் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் சீட்டாக போய் பார்த்து உட்காந்தாச்சு. ஸோ உட்காந்து ஒரு 1/2 hour ஆயிடுச்சுங்க ஸ்டார்ட் பண்ணால். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்வின் லைட் டான்ஸ் ஸ்டுடியோவில் வந்து ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமாக தெரிக்க விட்டாங்க. சூப்பராக இருந்ததுங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். வேறு லெவல் வைபாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே ஸ்ரீனியனா தான் வந்திருந்தாங்க ஆங்கராக. ஸோ ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார். அடுத்தது நம்ம கிளவுன், சாண்டா, ஸ்பைடர்மேன்லாம் சேர்ந்து சூப்பராக ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கிட்ஸை வச்சு ஒரு கேம் ஷோ கண்டக்ட் பண்ணார் நம்ம ஆர்ஜே ஸ்ரீனியனா. அடுத்து வந்து பெரியவங்களையும் வச்சு ஒரு கேம் ஷோ கண்டக்ட் பண்ணார். நான் கூட அதை பார்ட்டிசிபேட் பண்ணேன். நான் பண்ணதுனால யாருமே வீடியோ எடுக்க ஆள் இல்லை.
இல்லை. ஸோ அதுதான் அதை ஷேர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம டிஜே வந்துட்டாங்க, பெங்களூர்லேருந்து டிஜேஸ் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வரவும் செம்மையாக எல்லோரும் இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேக் சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் செம்ம வைப் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட் சைடில் ஸ்டேஜுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக கிட்ஸோட வைப்பு சூப்பராக இருந்தது. எங்கே பார்த்தாலும் கலர் லைட்ஸ் அண்ட் டான்ஸ் சவுண்ட்ஸ் எல்லாம் வேறு லெவல் வைப்பாக இருந்தது. நீங்கள் கேட்குறப்பே தெரியும், செம்ம என்ஜாய்மெண்ட். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை சூப்பராக பண்ணோம். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வேறு லெவல் வைப்பாக இருந்தாலும் எங்களோட பெரிய மிஸ்ஸிங் சிக்குட டேடி இல்லை, அவங்களுக்கு டியூட்டி. ஸோ அதுதான். பட் இங்கே இருக்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்லாம் பார்க்குறப்ப வேறு லெவல் வைப்பாக இருந்தது. நீங்களே கேளுங்களேன். செம்ம வைப்பாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா நானும் சிக்கும் இதுதான் எங்கள் ஃபேமிலியில் டிஜேஸ் இல்லாமல் அவுட் சைடில் ஒரு கம்யூனிட்டியாக வந்து நாங்கள் இது மாதிரி செலிப்ரேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் டிஜே பார்ட்டி இது. ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நான் இந்த ஈவெண்ட் நடக்கிறத நான் ப்ரியராக எதுலேயுமே சொல்லலை, சாரி. ஸோ நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி எதுவும் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா நான் கண்டிப்பாக கம்யூனிட்டி போஸ்டாவோ இல்லை ஷார்ட்ஸாவோ நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் சில வீடியோஸ் பார்த்துட்டு இது எங்கே நடக்குது அது மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. பட் இதை நான் இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன், சாரி மறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக இதை நடக்க பார்த்துக்கிறேன். அண்ட் தென் நாங்கள் கிளம்ப வேண்டிய டைமும் வந்துச்சு. கிட்டத்தட்ட 9:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். பட் இங்கே முடிஞ்சு கிளம்ப கண்டிப்பாக 11 ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் மக்களே. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ மக்களே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.